இந்திய வானிலை ஆய்வு மையம் 150 ஆண்டுகள் முடிஞ்சு 150 ஆண்டு இந்த வளர்ச்சி இப்போ ஏஐனுடைய பங்கீடு இருக்கா சார் வானிலை? ஆமாம், அதாவது பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிவியலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சி ஏற்படும் பொழுது அதை வந்து இந்த துறை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆரம்ப காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர், பேரோமீட்டர் இதெல்லாம் வச்சு நம்ம டெம்பரேச்சரையும் ப்ரெஷர் மெஷர் பண்ணும் பொழுது பாதரசத்தை அடிப்படையாக வச்சுருந்தோம். பின்ன வந்து மெக்கானிக்கல் டிவைசஸ் வந்தது, இப்போ எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பகுப்பாய்வு செய்யறதுக்கு அனலைசிஸ் செய்வதற்கும் வந்து ஆரம்ப காலத்தில் வானிலை வரைபடங்கள், இந்த விவரங்கள்லாம் படங்களில் வரைஞ்சி அதிலிருந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கணினி மாதிரிகள் இருக்குது, அந்த படங்களோடு சேர்ந்து நம்ம கணினி மாதிரிகளும் இருக்குது. ஆக ஒரு வானிலை மையத்துடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது 4 பிரிவுகளாக ப்ராடாக பிரிக்கலாம். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, ப்ராடக்ட் ஜெனரேட் பண்ணுறது, அதை வந்து யூசர்ஸ் கொண்டு போகிறது. இந்த 4லேயும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர வளர எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரேடார் டேட்டா இருக்குது, இந்த ரேடார் டேட்டா வச்சு நம்ம நவ்காஸ்ட் பண்ணுறோம். அதை தவிர்த்து ஏஐ தொழில்நுட்பமும் வந்து செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. மான்சூன் மிஷன் மௌசம் என்கின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2000 கோடி அளவில் மேம்படுத்துவதற்கு, அதோட டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 150 ஆண்டுகள் எப்படி கடந்து வந்தது வானிலை ஆய்வு? ஆமாம், 150 ஆண்டுகள் கடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. குறிப்பாக வந்து தெற்காசியாவிலேயே முதல் வானிலை மையம்ங்கிறது வந்து நம்ம நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் தான் இதுவாக இருக்குது. உலக வானிலை அமைப்பு, வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்மளுடைய வானிலை தரவுகளை தரக்கூடிய நிலையம் என்று நுங்கம்பாக்கத்திற்கு நம்ம வந்து நமக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து இது வந்து ஆரம்ப காலகட்டம் வந்து வானியல் அஸ்ட்ராலஜியிலிருந்து ஜியாகிரபிக்கு போய் திருப்பி இங்கே வளர்ந்துருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை அறிவதற்காகவும் அதன் மூலமாக நேவிகேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணாங்க. அது தொடர்ந்து வளர்ச்சி பெற நம்ம வந்து இது வளர்ந்து பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு நிலைகளிலிருந்து ஆரம்ப காலகட்டத்தில் 77 நிலையங்கள் மட்டுமே இருந்தன. இப்பொழுது வந்து பறந்துபட்டு நிறைய இந்திய அளவில் பலவிதமான கருவிகள், பலவிதமான விவரங்கள் இருக்கிறது. இதன் மூலமாக தொடர்ந்து வானிலை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வானிலை விவரங்கள் விவசாயத்துக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறாங்க? விவசாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து தொடர்ந்து அந்தந்த நாளுக்குரிய இது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்த 5 நாட்களுக்கு உரிய வானிலை முன்னறிவிப்பை வந்து நம்ம கொடுக்குறோம். அதை வந்து விவசாயத்துறையில் இருக்கின்ற அவர்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் எந்த மாதிரி பயிர் இருக்கிறது, அந்த பயிருடைய நிலை என்ன, இப்பொழுது அந்த வளர்ச்சி நிலை இருக்கின்றதா, கதிர் அறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா, என்ன செய்ய வேண்டும் அந்த பயிர்களுக்கு, அதை அவங்க இது கூட சேர்த்து கொடுப்பாங்க. இது ரெண்டையும் நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதற்கு ஊடகம் மூலமாகவும் நம்ம வந்து செயலிகள் மூலமாக கொண்டு சேர்க்கிறோம்.